Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டிற்கு நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நெட் பேங்கிங்குடைய லாகின் பாஸ்வேர்ட் மற்றும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நெட் பேங்கிங்கில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எந்த ஆப்ஷனில் போய் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியா போஸ்ட் நெட் பேங்கிங் பேஜ் வந்துக்கோங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டு அப்படின்னு போட்டு வந்திருக்கோம். இதில் நம்ம எந்த ஆப்ஷனில் போய் நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மற்றும் லாகின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் பாருங்கள் மை ப்ரொஃபைல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மை ப்ரொஃபைல் அப்படின்னுங்கிறத அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் செலக்ட் ஆன் ஆப்ஷன் அப்படின்னு போட்டு அந்த ட்ராப் டவுனில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். இதில் உங்களுக்கு ஒன்லி லாகின் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி டிரான்சாக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டையும் பண்ணணும் அப்படின்னாலும் ரெண்டையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சைன் ஆன் பாஸ்வேர்டு மற்றும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ஆல்ஃபா நியூமரிக் இருக்கணும். மினிமம் 9 கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 28 கேரக்டர் வரையும் இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே நியூ பாஸ்வேர்டு அண்ட் ரீடைப் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு ஈஸியாக நம்ம செட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இப்படியாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுடைய சைன் ஆன் மற்றும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போய் தான் பண்ணணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் இந்த குரூப்ஸ் வச்சுனாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.